இங்க பிரச்சனையே உங்களுக்கு ஏன் லாங்குவேஜ் தெரியலங்கிறது இல்ல. அந்த பிள்ளைக்கும் நீங்க லாங்குவேஜ் நல்லா கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இருந்தாவோ, நானும் உங்க இடத்துல இருந்து தான் வந்தேன், எனக்குமே தெரியாதுன்னு சொல்லி இருந்தாவோ பிரச்சனை இல்ல. அறிவில்லைன்னு சித்தரிக்கிறது தான். லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் இன்னும் மோசமா இருப்பாங்கன்னு சொன்னதுதான். திரும்ப திரும்ப அத விக்டிம் கார்டு எடுத்து பொய்ய பரப்பிக்கிட்டு, அதே மாதிரி ஏற்கனவே ஏதோ ஒரு இடத்துல அவங்க எய்டட் ஸ்கூல்ல படிச்சேன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. இப்ப அரசு பள்ளினே சொல்றாங்க. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. நேத்து அமைச்சர் கீர்த்தனா பத்தி என்னோட வீடியோல அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. அதுல வரிக்கு வரி தப்பா பேசுறாங்க, அத ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காருன்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பயங்கர வைரலா எல்லாரும் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. சோ அது அவங்களுக்கும் போய் சேர்ந்திருக்கோம் இல்லையா. உடனே காலையிலேயே ஒரு விக்டிம் கார்டை தூக்கிட்டு வந்திருக்காங்க. என்னன்னா, நான் ஒரு அரசு பள்ளி மாணவி, எனக்கு நான் இப்ப வரைக்கும் இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டு இருக்கேன், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், காலேஜ் போன போது எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. சோ நான் அதுக்கு பெருமை தான் படுறேன். நீங்க கிண்டல் பண்றது எல்லா அரசு பள்ளி மாணவர்களையுமே கிண்டல் பண்றீங்க. சேம் கார்டு எங்க இருந்துன்னு தெரியுதா? சிஎம் நீங்க என்ன குற்றம் சொல்றது அப்படிங்கறது தமிழ்நாட்டு மக்களையே சொல்றது அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதேதான். ஆக்சுவலி உங்களை சொல்றது மட்டும்தான். அது எப்படி தமிழ்நாட்டு மக்களையே சொல்றது அண்ட் இப்ப எல்லா குழந்தைகளையும் சொல்றது? தமிழ் வழியில அரசு பள்ளியில படிச்ச எத்தனை பேரு எவ்வளவு சிறப்பா இங்கிலீஷ் பேசுறாங்க. அவங்களுக்கு தேவை இருக்கும் பட்சத்துல அதே சரியா கத்துக்கிறாங்க, பேசுறாங்க. அது ஒரு மொழி அறிவு தான். இங்க பிரச்சனையே உங்களுக்கு ஏன் லாங்குவேஜ் தெரியலங்கிறது இல்ல. அந்த பிள்ளைக்கும் நீங்க லாங்குவேஜ் நல்லா கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இருந்தாவோ, நானும் உங்க இடத்துல இருந்து தான் வந்தேன், எனக்குமே தெரியாதுன்னு சொல்லி இருந்தாவோ பிரச்சனை இல்ல. அறிவில்லைன்னு சித்தரிக்கிறது தான். லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் இன்னும் மோசமா இருப்பாங்கன்னு சொன்னதுதான். சோ இந்த அடிப்படையான விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க. திரும்ப திரும்ப அத விக்டிம் கார்டு எடுத்து பொய்ய பரப்பிக்கிட்டு, அதே மாதிரி ஏற்கனவே ஏதோ ஒரு இடத்துல அவங்க எய்டட் ஸ்கூல்ல படிச்சேன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. இப்ப அரசு பள்ளினே சொல்றாங்க. மினிஸ்டர் சரத்தும் இதேதான். அவர் ஒரு எய்டட் ஸ்கூல்ல படிச்சிருக்காரு. அதாவது அரசு உதவி பெறும் பள்ளி வேற, அரசு பள்ளி வேற. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசமே இவங்களுக்கு தெரியலையா அல்லது மேனிப்புலேட் பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. பட் இப்ப திடீர்னு அரசு பள்ளியில படிச்சேன்னே அவரு கலாட்டால ஒரு மேடையில சொல்லி இருக்காரு. இவங்களும் இப்ப சொல்லி இருக்காங்க. அது யாராவது கிளாரிஃபை பண்ணுங்க. அப்படியே அது அரசு பள்ளியோ அரசு உதவி பெறும் பள்ளியிலயோ நீங்க படிச்சிருந்தாலும் பிரச்சனை இங்க குழந்தைய நீங்க எம்பாரஸ் பண்ணதான். கடைசி பெஞ்ச் குழந்தைக்கு அறிவில்லைன்னு சொல்றதுதான். ஆங்கிலம் படிங்க, அது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்றது தப்பு கிடையாது. ஆனா அதை வச்சு ஒருத்தங்களோட அறிவை தீர்மானிக்கிறது தான். சோ இருக்கிறத ஒழுங்கா புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த விக்டிம் கார்டை தூக்கிட்டு வராதீங்க. ரொம்ப ரொம்ப அசிங்கமா இருக்கு. இதை தொடர்ச்சியா உங்க தலைவன்ல இருந்து நீங்க வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. முதல்ல அக்கௌண்டபிலிட்டி, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது, இதையெல்லாம் கொஞ்சமாவது பண்ணுங்க. திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டே இருக்கோம், ஆனா அது எடுத்துக்கிற மாதிரி தெரியல. ஆமா, யார் மனுஷன் தப்பே பண்ண மாட்டானா? ஆமா, தப்புதான், இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கலாம் அப்படிங்கறதோ, அல்லது வாயமுட்டு சும்மா இருந்து அதை நம்மளே திருத்திக்கிறது, நம்ம ஈகோ ஹிட் ஆச்சுன்னா அப்படிங்கறது தான் சிறந்த மனிதனுக்கு அழகு. தயவு செஞ்சு மனுஷனா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.